பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அந்த சமூகத்திலே கூடியிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் வாசிப்பது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. அந்த தாவீதின் சங்கீதத்தை இந்த தாவீது என்கிற தெய்வ மனுஷன் எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் சொல்லுகிறார் என்பது தலைப்பை நான் வாசிக்கிறேன். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பம் ஆகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது தன் ராஜாவாக முன்பாக இருந்த சவுல் தாவீதை தொடர்ந்து பின்தொடர்ந்து எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று பின்தொடர்கிற அந்த நேரத்திலே இங்கு சொல்லப்படுகிறது, கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதமாகிய பாட்டை அவர் எழுதுகிறார். அதை தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நெருக்கப்படுகிற ஒரு நேரத்தில், ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில், ஒரு இடுக்கமான ஒரு நேரத்தில், ஒரு பிரச்சனை போராட்டமான நேரத்தில் சஞ்சலம் நம் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். சஞ்சலம் என்று சொல்லலாம், துக்கம் என்று சொல்லலாம், அல்லது பாரம் என்று சொல்லலாம். அந்த பாரத்தை, அந்த துக்கத்தை, அந்த சஞ்சலத்தை எங்க கொண்டு போய் நாம் இறக்கி வைக்க வேண்டும்? யாரிடத்திலே இந்த சஞ்சலத்தை நாம் ஊற்ற வேண்டும்? யார் இந்த சஞ்சலத்தை ஊற்றும் பொழுது அதை கேட்பார்கள்? யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தான் தாவீது சொல்றாரு, நான் மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு சஞ்சலமாய் இருக்கும், துக்கமாய் இருக்கும், பாரமாய் இருக்கும். அந்த சஞ்சலத்தை கொண்டு போய் மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது, உனக்கு பிடித்தமான ஆட்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது, உன்னை சூழ்ந்து நிற்கிற ஜனங்களுக்கு முன்பாக அதை சொல்லும் பொழுது, அதை ஊற்றும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல தெரியும். ஆனால் உண்மையிலே மனிதனுக்கு முன்பாக நம் சஞ்சலத்தை ஊற்றக்கூடாது. மனிதனுக்கு முன்பாக நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடாது. தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவாதி தேவனுக்கு முன்பாக, கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன். என் சஞ்சலம் ஒரு மிகவும் கொடிதாய் இருக்கிறது. எப்படியாவது சவுல் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று தொடர்ந்து அவர் விரட்டி கொண்டே இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம் 6வது வசனத்துல, என் கூக்குரலுக்கு செவி கொடு, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். என்னை விட அவங்க ரொம்ப ஆள்பலம் நிறைந்தவர்கள், என்னை விட ரொம்ப படைபலம் நிறைந்தவர்கள், திரளான ஜனங்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இப்பொழுது நான் ஒரு நெருக்கத்திலே நான் இருக்கிறேன். இந்த நெருக்கத்தின் நேரத்தில் நான் மனிதனையோ உறவுகளையோ என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை நோக்கி என்னுடைய பாரத்தை, என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றல, கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இங்கே அவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். மனிதர்கள் மூலம் உங்களுக்கு பலவிதமான பாடுகள் இன்றைக்கு வந்திருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையின் நிமித்தம், அந்த போராட்டத்தின் நிமித்தம், அந்த பிரச்சனையின் நிமித்தம், அந்த பாடுகள் நிமித்தம் இன்றைக்கு உங்கள் இருதயம் முழுவதும் சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த சஞ்சலத்தை கொண்டு போய் மனிதனிடத்திலோ உறவுகளிடத்திலோ உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை ஊற்றாதே, கர்த்தருக்கு முன்பாக உன் சஞ்சலத்தை ஊற்றிவிடு. அவர்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும்.
அவர்தான் உனக்கு நன்மை செய்ய முடியும். இன்றைக்கு எப்படிப்பட்ட சஞ்சலம் உன் வாழ்க்கையிலே உன் இருதயத்தில் இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே ஏற்படுகிற இந்த போராட்டங்கள் பிரச்சனை நிமித்தம் அநேக சஞ்சலங்கள் இன்றைக்கு உன் இருதயத்திலே இருக்கலாம். இந்த சஞ்சலத்தை நான் எங்க போய் ஓடுவேன்? இந்த சஞ்சலத்தை நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? இந்த பாரத்தை நான் எங்க போய் இறக்கி வைப்பேன்? யாரிடத்துல போய் இந்த பாரத்தை இறக்கி வைத்து என் சஞ்சலத்தை யாருக்கு முன்பாக ஊட்டினால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு ஒரு அந்த போராட்டத்துக்கு பிரச்சனைக்கு ஒரு வழி எங்கே திறக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக உங்கள் சஞ்சலத்தை ஊற்றிவிடுங்கள். அவர்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் சஞ்சலம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், இன்றைக்கு பலவிதமான சஞ்சலங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பலவிதமான பாரத்தோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த சஞ்சலங்களை எல்லாம் மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்கள் சஞ்சலங்களை ஊற்றிவிடுங்கள். தாவீதை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டிருந்த சவுல், ஒரு நாட்கள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீதை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீதனுடைய எல்லா சஞ்சலங்களை தேவன் மாற்றினார். ஏன் தெரியுமா? சஞ்சலத்தை தாவீது கொண்டு போய் மனிதனுக்கு முன்பாக ஊட்டல, தேவனுக்கு முன்பாக ஊட்டினார். தேவனுக்கு முன்பாக அவர் இருதயத்தில் இருக்கிற பாரம், அந்த சஞ்சலத்தை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக ஊட்டினதினாலே ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்தார், அதை கேட்டார். தாவீதை எல்லா துன்பத்திற்கும் நெருக்கத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து தாவீதை தேவன் உயர்த்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சஞ்சலங்கள் மத்தியிலே, பாரத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த சஞ்சலங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார், அவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் சஞ்சலங்கள், உங்கள் பாரங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடும் பொழுது அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவது நிச்சயம். உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயம். உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர வேறு யாராலும் அதை நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது. வாசிக்கலாம் புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் போதும். ஆண்டவர் சமூகத்துல போய் உன் இருதயத்தை இருக்கிற அந்த சஞ்சலம் தெரியுமா, அது ஆண்டவர் சமூகத்துல போய் ஊற்றிவிடு. எழுந்தது, நடு சாமத்தில் எழுந்தது. இன்னும் சஞ்சலமும் போராட்டமும் பிரச்சனையை நினைச்சு என்னைக்கோ நீ அழுது கொண்டு வீட்டிலே முடங்கி கொண்டு இருக்காது. அல்லது ஒரு சஞ்சலத்தை எங்கேயாவது நான் கொண்டு போய் ஊத்தணும், மனிதர்களுக்கு முன்பாக நான் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்காத. எழுந்திரு, நடு சாமத்தில் எழுந்திரு. ஒரு இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக தண்ணீரை போல ஊற்றிவிடு. அவர்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவர்தான் உனக்கு நன்மை செய்ய முடியும். உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களை நீ மனிதனிடத்தில் கொண்டு போய் ஊற்றிவிட்டால் அதில் உனக்கு அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. ஆண்டவருக்கு முன்பாக உன் சஞ்சலத்தை ஊற்றும் பொழுது அவர் நிச்சயமாக உனக்கு விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார், நன்மை செய்வார், உன்னை அவர் விடுவிப்பார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:13. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. போதும். நீங்க நான் பார்க்கிற அன்னாள் தன்னுடைய சஞ்சலம் நிறைந்த ஒரு மனுஷி. தன் இருதயத்தில் சஞ்சலம், தன் இருதயத்தில் வேதனை. அன்னாளுக்கு குழந்தை இல்லை.
அதன் நிமித்தம் அநேக சஞ்சலம், வேதனை, அவமானம், நிந்தையை சகிக்கிற அந்த பெண்மணி நேரா கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து போய் தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினால் கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு அன்னாளுக்கு பதில் கொடுத்தார். அன்னாளுக்கு அற்புதம் செய்த தேவன், அதிசயம் செய்த தேவன். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. தன் இருதயத்தில் இருக்கிற காரியம் மற்றவங்களுக்கு கூட தெரியக்கூடாது, ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் தன் இருதயத்தை அண்ணால் ஊற்றினால் கர்த்தர் உடனே அந்த போராட்டத்திற்கு, பிரச்சனைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம் நிறைந்திருக்கிறதா? உங்கள் குடும்பத்திலே சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சஞ்சலத்தை நாம் எங்கே சொல்வது, யாரிடத்திலே சொல்வது, எந்த மனிதனிடத்திலே சொல்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, யாரிடத்துல சொன்னாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை, உன் சஞ்சலத்தை, உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் ஊற்றிவிடு. அண்ணாலை போல கர்த்தர் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார். நன்மை செய்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். உன் குடும்பத்தில் அதிசயங்களை காண பண்ணுவார். உன் வீட்டிலே அதிசயங்களை காண பண்ணுவார். நீ எதிர்பார்க்கிற காரியத்திலே கர்த்தர் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் ஒருவர் தான் உனக்கு அதிசயம் செய்ய முடியும். எப்பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம், பாரத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது, தாவீது சொல்றாரு, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். மனிதனுக்கு முன்பாக அல்ல. மனிதன் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். அதைதான் தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இன்றைக்கு சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையோடு இருக்கிறீர்களா? பாரம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க சஞ்சலத்தை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றுங்க. அண்ணாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், நன்மை செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் இறங்குவார். தாவீதை எல்லா நெருக்கத்திலிருந்து, சஞ்சலத்திலிருந்து விடுவித்து தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் எல்லா நெருக்கத்திலிருந்து, இடுக்கணிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுப்பி நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்று தாவீது ஆண்டவர் உமக்கு முன்பாக விண்ணப்பம் வைத்தார். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்தது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே ஊற்றும்படியாக வந்திருக்கிறார்கள். உடைய சமூகத்திலே தான் ஆண்டவரை நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி உடைய சமூகத்திலே வந்து உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற அந்த பாரங்கள், வேதனைகள், துக்கங்களை எல்லாம், ஆண்டவரே சஞ்சலங்களை எல்லாம் இந்த சமூகத்தில் ஊற்றும் பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்ய, நன்மை செய்ய, அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.